மதுரையில் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி 3,80,000 ரூபாய் பெற்று போலியான நேர்காணல் மற்றும் பணி ஆணையை வழங்கி மோசடி செய்ததாக மாவட்ட ஆட்சியர் அலுவலக பெண் அதிகாரியின் கணவர் மீது பாதிக்கப்பட்டவர் புகார் மனு அளித்துள்ளார். மதுரை மாவட்டம் குருவித்துறை பகுதியைச் சேர்ந்த தங்கபாண்டி என்பவரின் மகளுக்கு ஊரக வளர்ச்சித்துறையில் ஊராட்சி செயலர் அரசு பணி வாங்கி தருவதாக கூறி அவருடைய உறவினரான மாரிபாண்டியன் என்பவர் பணம் கேட்டுள்ளார். இதனை நம்பி முதற்கட்டமாக 30,000 ரூபாய் ஜிபே மூலமாக வழங்கிய நிலையில் சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் நேர்காணல் என கூறி தொடர்ந்து பணம் பெற்றதாகவும் வாட்ஸ்அப் மூலமாக நேர்காணல் ஆணை மற்றும் பணி ஆணைகளை அனுப்பியதாகவும் தங்கபாண்டி தெரிவித்துள்ளார். மொத்தம் 3,80,000 ரூபாய் பெற்ற நிலையில் வழங்கப்பட்ட பணி ஆணையை விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சமர்ப்பித்த போது அது போலியானது என அதிகாரிகள் தெரிவித்ததாக கூறியுள்ளார். இந்நிலையில் மோசடியில் ஈடுபட்ட மாரிபாண்டி மீது நடவடிக்கை எடுக்க கோரி மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் தங்கபாண்டி புகார் மனு அளித்துள்ளார். மேலும் மாரிபாண்டியின் மனைவி மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பணிபுரிந்து வருவதாகவும் சம்பவம் குறித்து உரிய விசாரணை நடத்தி கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தங்கபாண்டி கோரிக்கை விடுத்துள்ளார். வேலை வாங்கி தர்றேன். எனக்கு மிஸ்ஸஸ் இங்கே கலெக்டர் ஆஃபீஸில் வேலை பார்க்கறதுனால எங்களுக்கு 4 மாவட்ட கலெக்டர் நல்லா தெரியும். இவங்க அங்கே சென்னையிலேருந்து ஆள் இருக்காங்க எங்களுக்கு. நாங்கள் இந்த வேலை தான் பார்க்குறேன். அதனால் உன் மகளுக்கு நான் வேலை கண்டிப்பாக வாங்கி கொடுத்துறேன். மற்ற ஆளுக்கெல்லாம் 7 லட்ச ரூபா, உனக்கு மட்டும் 5 லட்ச ரூபா, சொந்தக்காரங்கனாலும் 5 லட்ச ரூபா அப்படின்னு சொல்லி பேசி என்கிட்ட இந்த 3,80,000 பெற்றுக்கொண்டார் சார்.